நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் சாம்பார். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். சாம்பாருக்கு தேவையான தேங்காய், சீரகம், 4 பல் பூண்டு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 5, வெண்டைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பை கழுவி குக்கரில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. பருப்பு 100 கிராம், பூண்டு பல் ஒரு 5-6 பல், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காவில் உப்பு பிடிக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வேகும். பருப்பில் புளியை கரைச்சி கலந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வேகிறதில் ஊற்றிடுங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டுங்க. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் வேகணும். தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றுங்க. ஊற்றி ஒரு கொதி வரவும் இறக்கிடுங்க. இப்போ கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை கடுகு பொரியும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க.
அவ்வளோதான், வதங்கிச்சு. தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.